உள்ளடக்கியிருக்கிறார். நம்முடைய வாக்குறுதி மொத்தமாக 16 பாகங்களாக உள்ளடக்கியிருக்கின்றோம். நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு, சமூக நீதி, மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாடு, இளைஞர்கள், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, விவசாயம், விவசாயிகள், மாணவர்களும் மேம்படும், அனைவருக்கும் ஆரோக்கியம், தமிழ் கலாச்சாரமும் சுற்றுலாத்துறையும், பொருளாதாரமும் தொழில்துறையும், உட்கட்டமைப்பு, நீர்வளம் மற்றும் சுற்றுச்சூழல், சென்னை பகுதி, கொங்கு பகுதி, தெற்கு பகுதி, வடக்கு பகுதி, டெல்டா பகுதி 16 பாகங்களாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதி அவர்கள் முன்னால் நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். நம்முடைய பத்திரிகை எல்லோரும் கூட எல்லா பாகத்தையும் நீங்கள் படிக்க வேண்டும் என்ற அளவோடு வேண்டிக் கொண்டு, அதே நேரத்தில் முதல் 27 முக்கிய வாக்குறுதி, இந்த 16 பாகத்தில் இருக்கக்கூடிய 27 முக்கிய வாக்குறுதிகள் உங்கள் நண்பர் நேரத்தில் வைக்கின்றோம். நம்முடைய தேசிய தலைவர் அவர்கள், மாநில தலைவர் நாகேந்திரன் அவர்கள் குழுவோடு சேர்ந்து மத்திய அரசு மாநில அரசோடு இணைந்து நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாம் உங்கள் முன்னால் வைக்கின்றோம். தமிழகத்தை பொறுத்தவரை ஐந்திரை என்பது நம்முடைய கலாச்சாரத்தோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு பாகம். ஐந்திரை என்பது நம்முடைய நிலப்பரப்பு 5 வகையாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், தானே என்று நம்முடைய தமிழ் சொந்தங்கள் 5 நிலப்பரப்பை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அனைவருக்கும் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும், அந்த நிலப்பரப்போடு வளர்ச்சிகள் ஒத்துப்போக வேண்டும் என்பதற்காக நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை 5 தேர்தல் வாக்குறுதியாக நாம் வைக்கின்றோம். முதல் வாக்குறுதி, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் வாக்குறுதி, தமிழகத்தில் குடும்பத் தலைவர்கள் அனைவருக்கும் மாதம் 2000 ரூபாய் ஊக்கத்தொகையை நம்முடைய கூட்டணியின் சார்பாக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நம்முடைய தாய்மார்களுக்கு, மகளிருக்கு நாங்கள் மிக பெருமையோடு வளர்ந்திருக்கின்றோம். அதே நேரத்தில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் விலைவாசியினுடைய வெளியேற்றம், அத்தியாவசிய பொருட்களுடைய வெளியேற்றம், சொத்து வெளியேற்றம், குடிநீர் வெளியேற்றம், அனைத்து வெளியேற்றத்திலும் கூட மக்களுக்கு பல சுணக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்காக நம்முடைய ஆட்சி அமைந்தவுடன் உடனடியாக நம்முடைய குடும்பத்திற்கு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தமிழகத்தில் 10,000 ரூபாய் அவர்களுக்கு ஒருமுறை வழங்கியிருக்கின்றோம். இதனுடைய முதல் முக்கியமான வாக்குறுதி. இரண்டாவது வாக்குறுதி, இன்று உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று சொல்லி அதை நிறைவேற்றவில்லை. இன்று தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும், திமுகவுடைய பொய் வாக்குறுதிகளால் அவதிப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழக மக்களுக்கு வருடத்திற்கு 3 விலையில்லாத கேஸ் சிலிண்டர் நம்முடைய கூட்டணி சார்பாக 3 விலையில்லாத கேஸ் சிலிண்டர் வழங்கப்படுகின்றோம். பொங்கல் என்று, தமிழ் புத்தாண்டு என்று, தீபாவளி என்று 3 முறை 3 கேஸ் சிலிண்டர் நம்முடைய இல்லத்தரசர்களுக்கு அவருடைய வீடு தேடி விலையில்லாமல் வந்து சேரும். அதே போல 3வது முக்கியமான வாக்குறுதி, இன்னைக்கு தமிழகத்துல குற்றச்சம்பவங்கள் அதிகமாக இருக்கிறது. குற்றச்சம்பவங்களை முதலில் பதிவு செய்வதற்கு 0 FIR, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த காவல் நிலையத்துல குற்றம் எங்கே நடந்திருந்தாலும் கூட எங்கு வேண்டுமானாலும் அந்த குற்றத்தை பதிவு செய்யலாம், 0 FIR. அதே போல குற்றச்சம்பவத்திலே இருக்கக்கூடிய சாட்சியாளர்களுக்கு முழு பாதுகாப்பு. அதே போல போக்சோ குற்றங்கள், 18 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தக்கூடிய குற்றங்களுக்கு சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள். அதே போல பொது இடத்தை முழுமையாக கண்காணிக்க 100% CCTV கண்காணிப்பு, எங்கேயும் கூட பிளைண்ட் ஸ்பாட் இல்லாம அனைத்து இடத்தையும் கண்காணிப்பதற்கு 100% CCTV கண்காணிப்பு. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிர்பயா நிதி, நிர்பயா ஃபண்ட தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக பயன்படுத்தவில்லை. முழுமையாக நிர்பயா நிதி தமிழகத்தில் பயன்படுத்தி பெண்களுடைய பாதுகாப்புக்கு உறுதி செய்யக்கூடிய முக்கியமான வாக்குறுதி எங்கள் முன்னால் அளிக்கின்றோம். மத்திய அரசோடு, உள்துறை அமைச்சரோடு இணைந்து, தமிழக அரசோடு இணைந்து மிக விரைவில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்களை இன்னும் ஊக்கப்படுத்துவதற்காக, அந்த துறைகளுக்கு உற்பத்தி ஆணைகளை நிறுவுவதற்காக 50 லட்சம் வரை 50 லட்சம் வரை வட்டியில்லா கடன் அந்த சகோதரிகள் நடத்தக்கூடிய விவசாயி சுயதொழில் குழுக்களுக்கு, கூட்டுறவு சங்கங்களுக்கு கொடுக்கப்படும். அரசு நடத்தக்கூடிய கொள்முதல்ல 20% பெண்கள் நடத்தக்கூடிய வணிக நிறுவனங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அதுவும் நம்முடைய வாக்குறுதியாக உங்கள் முன்வைக்கும். அடுத்து நமக்கு தெரியும், தமிழ் கடவுளான முருகபெருமான் முருகபெருமானுக்கு இதற்கு முன்பான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தைப்பூசத்திற்கு விடுமுறை அளித்தார்கள் என்பது நமக்கு தெரியும்.
எங்களுடைய வாக்குறுதி தைப்பூச திருநாளை மாநில விழாவாக கொண்டாடி அனைத்து தமிழ் மக்களும் முருகபெருமானை அந்த விழா எடுத்து கொண்டாடுவதற்கு ஆவணம் செய்தோம். அதுவும் என்னுடைய வாக்குறுதியாக நாங்கள் முன்வைக்கிறோம். திருப்பரங்குன்றத்தினுடைய மலை உச்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் கூட நடைமுறைப்படுத்தாம பதட்ட சூழ்நிலையை திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஏற்படுத்தியிருக்கிறார். தீபத்தொழிலே தீபம் மற்றும் கார்த்திகை திருவிழாவின் பொழுது வேகமான மரபுகள் தடையின்றி நடப்பதற்கான உத்தரவாதத்தை உங்களுக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மூலமாக உறுதி செய்து அதை வாக்குறுதியாக உங்கள் முன்பு நிலையத்தில் வைக்கின்றோம். அடுத்து ஒரு தமிழகத்துல நம்முடைய அமைச்சர் திரு ஜே பி நட்டா அவர்கள் சொன்னது போல போதைப் பொருட்களுடைய புழக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்காக தமிழ்நாடு போதைப் பொருள் ஒழிப்புத்துறை நேரடியாக போதைப் பொருளை கண்காணித்து ஒழிப்பதற்கான முயற்சி அந்த துறை இருக்கும். அதே போல டோல் ஃப்ரீ நம்பர் உதவி எண் தமிழகத்தில் யார் வேண்டுமானாலும் இந்த எண்ணில் கலைத்து அவர்கள் வீட்டோடு நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை, குறிப்பாக போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட சம்பவங்களை நேரடியாக பயமின்றி அச்சமின்றி டோல் ஃப்ரீ நம்பருக்கு அவங்க தெரிவிக்கணும். அதற்காக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் உதவி எண். அதே போல போதைப் பொருள் உள்ளிருப்பு மத்திய அரசோடு இணைந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்னைக்கு நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. உள்ளிருப்பை பலப்படுத்துவதற்கான எல்லா முயற்சியும் எடுத்து கஞ்சா இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில உறுதியோடு வேலை செய்யும். அதே நேரத்தில் NDPS ஆக்ட்ல திரும்ப திரும்ப குற்றத்தில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு போதைப் பொருள் சம்பந்தமாக அவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பதற்கு NDPS சட்டத்தில் வாய்ப்பளிக்கிறது. அதையும் விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் மூலமாக தமிழகத்திலே அதையும் உறுதிப்படுத்துவோம் என்கின்ற வாக்குறுதி அவங்களுக்கு அளிக்கின்றோம். அடுத்த உறவே தலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் PM கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலமாக நிறைய நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு 6000 ரூபாய் ஒரு வருடமும் நிதியாக கொடுக்கின்றோம். அதை முன்னுரை அதற்கு ஒரு டாப் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய 6000 மாநில அரசு 3000 சேர்த்து அதை 9000 ரூபாயாக நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு உயர்த்துகின்றோம் என்கின்ற வாக்குறுதியை உங்களுக்கு இந்த நேரத்தில் அளிக்கின்றோம். அது மட்டுமில்லை, நம்முடைய விவசாய நண்பர்களுக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மத்திய அரசு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு குறைந்தபட்ச ஆதரவு விலை காங்கிரஸ் ஆட்சியில 2 விவசாய பொருட்கள் இருந்துச்சு. இன்னைக்கு நாம் 21 விவசாய பொருட்களுக்கு உயர்த்தியிருக்கின்றோம். தமிழகத்துல தக்காளி, மாம்பழம், வாழைப்பழம், மிளகாய் இந்த 4 பொருட்களுக்கும் கூட அடுத்த கட்டமாக சந்தைப்படுத்தக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலையை நாங்கள் உறுதி செய்வோம் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் அளிக்கின்றோம். அதே போல தமிழ்நாட்டினுடைய கலாச்சார சின்னமாக நம்முடைய நாட்டு பசுக்கள் இருக்கு. கொங்கு பகுதியில காங்கேயம் பகுதியில காங்கேயம் நாட்டு பசு, மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லா இடத்திலும் கூட அந்தந்த நிலப்பரப்புக்கு தகுந்தால் போல் நம்முடைய நாட்டு மாடுகள் இருக்கு. தமிழகத்துல இந்த புதிய முக்கியத்துவத்தை அறிந்து இங்க இருக்கக்கூடிய சிறு குறு பெண் விவசாயிகளுக்கு அவர்கள் பகுதியினுடைய ஒரு நாட்டு பசு இனத்தையோ அல்லது பால் தரக்கூடிய 2 ஆடுகளையோ நம்முடைய சிறு குறு தாய்மார்களுக்கு நேரடியாக நாங்கள் அளிப்போம். அதன் மூலமாக நம்முடைய அதை பாதுகாத்து விவசாய பெருமக்களுக்கும் லாபம் தருவதற்கான இந்த திட்டத்தை வாக்குறுதியாக அவர்கள் முன்வைக்கின்றோம். அடுத்த தமிழகத்தில் தெரியும், டெல்டா பகுதியில விவசாய பெருமக்கள் நெல்லை கொண்டு வந்தாலும் கூட அதை உணர்த்துவதற்கு இடமில்லை, நெல்லை காயை போடுவதற்கு இடமில்லை. அதற்காக தமிழகத்தில் ஒவ்வொரு தானியங்கள் பருப்பு வகைகளை சேமிப்பதற்கு ஒரு பஞ்சாயத்திலும் கூட சிறிய எஃகு கிடங்குகள், ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் ஒரு பஞ்சாயத்து அளவிலே நாங்கள் அமைக்க இருக்கின்றோம். மாவட்ட அளவில் உற்பத்தி அதிகமாக போச்சு, விலை குறைவாக இருக்கிறது, அதை சேமிப்பதற்காக பெரிய எஃகு சேமிப்பு கிடங்குகள் அதையும் கூட மாவட்ட அளவில் அமைத்திருக்கின்றோம். வட்டார அளவில் சேமிப்பு கிடங்களை சந்தைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி எடுத்து அதில் ஒரு வாக்குறுதியாக சந்தை இழப்பு மையங்களை உங்கள் முன்னால் வைக்கின்றோம். அதே போல பஞ்சாயத்து அளவில் காய்கறிகள், பழங்கள், மலர்கள் இதெல்லாம் தமிழகத்தில் அதிகமாக விவசாய பெருமக்கள் உற்பத்தி செய்கின்றார்கள். அதை பாதுகாப்பதற்கான குளிர்பதகு கிடங்குகளை கூட பஞ்சாயத்து அளவில் வடிவமைத்து தமிழக மக்களுக்கு அளிக்கின்றோம். இதுவும் எங்களுடைய வாக்குறுதி. அடுத்து விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயிகள் ஒரு பயிரை பயிர் செய்யாம சுழற்சி முறையில எல்லா பயிர்களையும் பயிர் செய்வதை ஊக்கப்படுத்துவதற்காக, விவசாயத்தின் மூலமாக அவர்களுக்கு லாபம் கிடைப்பதற்காக அவர்களுக்கு ஒரு முறை 50,000 ரூபாய் நிதியுதவி நாங்கள் வழங்கியிருக்கின்றோம்.
இதன் மூலமாக விவசாய பெருமக்கள் கால்நடை வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, இறால் வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, கோழி வளர்ப்பு தங்களுடைய விவசாய பொருட்களோடு இதையும் கூட வளர்த்து சுழற்சி முறையில விவசாயத்தை கொண்டு வருவதற்காக 50,000 ரூபாய் ஒரு விவசாயிக்கு ஒரு முறை நிதியுதவி வாக்குறுதியாக இந்த நேரத்தில் நாங்கள் அளிக்கின்றோம். அதே போல நம்முடைய மீனவ சொந்தங்கள் மிக அதிகமாக இருக்கின்றார்கள். தமிழகத்தில் 61 நாட்கள் 61 டேஸ் மீன்பிடி தடை காலமாக இருக்கிறது. அந்த மீன்பிடி தடை காலத்தில் அவர்களுக்கு வழங்கக்கூடிய இழப்பீட்டை 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு உயர்த்துகின்றோம். அதை வாக்குறுதியாக அளிக்கின்றோம். அதே போல மீன்பிடி குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு சிறப்புப்படியாக 6,000 ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதை 8,000 மீனவ சொந்தங்களுக்கு உயர்த்துகின்றோம். 60 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து மீனவர்களுக்கும் மாதம் 2,000 ரூபாய் ஓய்வூதியத்தை உறுதி செய்து அதை வாக்குறுதியாக நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு இந்த நேரத்தில் அளிக்கின்றோம். அடுத்து நம்முடைய முதல் தலைமுறை பட்டதாரிகள் இளைஞர்கள் தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறார். அவருடைய சக்தியெல்லாம் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக முதல் தலைமுறை இளைநிலை மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு 10 லட்சம் வரை வட்டியில்லாத கல்வி கடன் அவர்களுக்கு அளிப்பதை நாங்கள் ஒரு வாக்குறுதியாக இளைஞர்களுக்கு இந்த நேரத்தில் வைக்கின்றோம். பொருளாதார நெருக்கடிகள் கல்வித்துறையை பாதிக்காமல் உறுதி செய்யும் வகையில் அரசு பள்ளி தேர்வுகளில் வெற்றிகரமாக தேர்ச்சி பெறும் பின்தங்கிய பின்னணியை சார்ந்த மாணவர்களுக்கு 100% பயிற்சி கட்டணத்தை திரும்ப கொடுக்கின்றோம். அதையும் ஒரு வாக்குறுதியாக அளிக்கின்றோம். அதே போல வேலைவாய்ப்பின்மை காரணமாக படித்து முடித்துவிட்டு வேலைவாய்ப்பின்மை காரணமாக மாதாந்திரம் கட்ட வேண்டிய இஎம்ஐ செலுத்த முடியாதவர்களுக்கு கல்வி கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வதையும் ஒரு வாக்குறுதியாக தமிழக மக்களுக்கு வைக்கின்றோம். தமிழகத்தில் மாவட்டம் தோறும் ஒரு போட்டி பயிற்சி தேர்வு மையத்தை நாங்கள் நிறுவகிக்கின்றோம். அது அனைத்து இளைஞர்களுக்கும் கூட அது மிக உபயோகமாக இருக்கும். அதே போல அரசு துறைகளில் அனைத்து பிரிவில் உள்ள காவல்துறைகளை நேர்மையான மற்றும் வெளிப்படையான முறையில் நிரப்பும் வகையில் 1 லட்சம் இளைஞர்களுக்கு அறிவு பயிற்சி பணியில் அவர்களை கொண்டு வரப் போகின்றோம். அதே போல முக்கிய திறன் குறைபாடுகளை கண்டறிய அவர்களை ஊக்குவிக்க திறன் கணக்கெடுப்பு தமிழகம் முழுவதும் நடத்திருக்கின்றோம். அதன் மூலமாக அடுத்த கட்ட திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் நம்முடைய முயற்சி இருக்கும். இதெல்லாம் முக்கிய வாக்குறுதியாக தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் அறிவிக்கின்றோம். இன்று உங்களுக்கு தெரியும், மதுரையை பொறுத்தவரை இந்தியாவில் 10 லட்சம் பேருக்கு இருக்கக்கூடிய நகரத்துல கட்டை கடைசியாக சுத்தத்தில் இருக்குது. 40 நகரத்துல 40வது மதுரைக்கு. சென்னை இந்தியாவுடைய சுத்த நகரத்துல கீழே இருக்கு. திருப்பூர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி எல்லாம் இன்னைக்கு டர்ட்டி சிட்டியாக இந்த டர்ட்டி கவர்மெண்ட் டிஎம்கே அவர்கள் மாற்றியிருக்கின்றார்கள். அதையெல்லாம் சரி செய்வதற்காக தமிழ்நாட்டிலிருந்து முதல் 100 இடங்கள், தமிழ்நாட்டினுடைய 10 இடங்கள் இந்தியாவுடைய டாப் 100 கிளீன் சிட்டிஸ்ல தமிழகத்திலிருந்து 10 நகரங்கள் இடம்பெறுவதை நாங்கள் உறுதி செய்வோம் என்கின்ற வாக்குறுதியை தமிழக மக்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் மிக பெருமையாக அளிக்கின்றோம். அதே போல இன்றைக்கு எத்தனையோ இடத்துல மாணவ செல்வங்கள் பிரைவேட் பிராக்டிஸ் போறாங்க. செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் பயிற்சி எல்லாம் பிரைவேட்டா பிராக்டிஸ் எடுத்துக்கிறாங்க. அதற்கான மையங்களை இந்தியாவுடைய எதிர்கால தொழில்நுட்ப புரட்சியை வழிநடத்தவும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு அதிநவீன திறன்களை ஊக்குவிக்கவும் ஒரு வட்டாரத்துல செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக்ஸ் பயிற்சி வழங்குவோம் என்கின்ற வாக்குறுதியை கூட இந்த நேரத்தில் நாங்கள் அளிக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதுமே புதிய தொழில் நிறுவனங்கள் உருவாக்கி வேலைவாய்ப்பை ஊக்கப்படுத்த முதன்முறையாக இளைய தொழில் முனைவோருக்கு 5 ஆண்டு காலத்திற்கு 15 லட்சம் வரை வட்டி இல்லாத கடன் 2000 இளைய தலைமுறைக்கு வழங்குவோம் என்கின்ற வாக்குறுதியும் இந்த நேரத்தில் தமிழக மக்களுக்கு நாங்கள் அளிக்கின்றோம். அடுத்து நம்முடைய சகோதரிகளுக்கு மிக வேகமாக பயணம் செய்வதற்காக ஸ்கூட்டர் வாங்கக்கூடிய நம்முடைய சகோதரிகளுக்கு 25,000 ரூபாய் நேரடி மானியமாக, இருக்கக்கூடிய மானியத்தை தாண்டி நேரடி மானியமாக 25,000 ரூபாய் நம்முடைய சகோதரிகளுக்கு அளிக்கின்றோம். மிக முக்கியமாக தமிழகத்தினுடைய கோவிலை பேணி காக்க, கலாச்சாரத்தை பேணி காக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கோவில்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு கோவிலுக்கும் தமிழகத்தில் நித்திய பூஜை தொகுப்பு, அதற்கு தேவையான பொருட்கள் கற்பூரம், நெய், எண்ணெய், 60 கிலோ அரிசி, குங்குமம், மஞ்சள், விபூதி, இது அடங்கிய மாதாந்திர ஒரு நித்திய பூஜை தொகுப்பை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கும் வழங்கியிருக்கின்றோம். அதே போல தமிழகத்தினுடைய செழுமையான மரபுகள், நம்முடைய காவல் தெய்வங்கள், கிராம தெய்வங்கள் எல்லாம் போக்குவதற்காக தமிழகத்துல கிராம தெய்வங்கள் சங்கமம் நடத்திருக்கின்றோம். அதை அரசு நடத்தும்.
கோவில் தாம்பூலம் ஆராய்ச்சி பொருட்கள் பூசாரிகளுக்கு வேட்டி தொகுப்பு என்று அத்தியாவசிய பொருட்களையும் கோவிலுக்கு வழங்கியிருக்கிறோம். அதே போல இன்னைக்கு தமிழக மக்களுடைய மிகப்பெரிய ஒரு குறை, பெரிய கோவில் உள்ளூர் மக்களுக்கு தனியாக சாமியை வழிபடுவதற்கு நேரம் கொடுக்கவில்லை என்பது பெரிய குறை. ஒவ்வொரு கோவிலும் கூட உள்ளூர் மக்கள் சாமி வழிபாடு செய்வதற்காக பிரத்யேகமான தினம் 2 மணி நேரம் உள்ளூர் மக்களுக்கு சிறப்பு தரிசனத்தை நாங்கள் வாக்குறுதியாக வழங்க கொடுக்கிறோம். அதே போல சிறு மற்றும் நடுத்தர கோவில்களுடைய தினசரி கோவில் செலவுகளை பராமரிக்க ஆண்டுக்கு 25,000 ரூபாய் நம்முடைய சிறு தெய்வங்களை கோவில்களை காப்பாற்றுவதற்காக அந்த வாக்குறுதியை நாங்கள் அளிக்கின்றோம். அதே போல தமிழகத்துல 10 மாடல்ல பாரத பிரதமருடைய மத்திய திட்டம் பாரத் உத்யோகிக் விகாஸ் யோஜனா திட்டத்துல 10 நேரடியாக தொழிலை போய் செய்வதற்கான பிளக் அண்ட் பிளே மாடல்ல தொழில் பூங்காக்களை மத்திய அரசோடு இணைந்து உறுதி செய்கின்றோம். தமிழகத்தினுடைய சிறு குறு தொழில் வளர்ச்சிக்கு இந்த 10 பிளக் அண்ட் பிளே தொழில் பூங்காக்கள் உறுதுணையாக இருக்கும். அதே போல தமிழகத்துல நம்முடைய ஈஸ்டாம் திட்டத்துல கீக் ஒர்க்கர்ஸ் எத்தனையோ நம்முடைய சகோதர சகோதரிகள் இன்னைக்கு ஃபுட் டெலிவரி, இன்ஸ்டன்ட் டெலிவரி அது போன்ற தொழில்துறையில் தான் ஈடுபட்டு இருக்கிறார். 100% அவர்கள் நாங்கள் ஈஸ்டாம் திட்டத்துல கொண்டு வரப் போகிறோம். ஈஸ்டாம் திட்டத்தின் மூலமாக அனைத்து சாரா தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம். அடுத்து நம்முடைய கிக் தொழிலாளர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிக் தொழிலாளர்களுக்கு 1,500 ரூபாய் வரை ஒரு மாதத்திற்கு 1,500 ரூபாய் வரை மின்சார வாகன சார்ஜிங் அல்லது எரிபொருள் மானியத்தை அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். 1,500 ரூபாய் வரை அவர்கள் பெற்றுக் கொள்ளலாம். அவர்களுக்கு ISI சான்றிதழ் பெற்ற ஹெல்மெட் தலைக்கவசங்கள், ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட்,